வணக்கம். ஆஸ் அ பிளேஸ்மெண்ட் கன்சல்டண்ட்டாக நாங்கள் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு அவ்வளோ ரீச் ஆகுமான்னு தெரியல. பட் அவர் ஒரு மேல் நர்ஸ், அவர் என்ன சொல்கிறாருன்னு கொஞ்சம் கேளுங்க. படித்து சொல்கிறேன், யார் கேட்குறா? லாஸ்ட் வீக் கூட ஒரு ஸ்டாஃப் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாமல் ரிட்டன் இந்தியாவுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஃபெயில் ஆகிட்டு அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்தே அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. இதனால தான் மெயினாக சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இந்தியாவிலேருந்து சவுதிக்கு வர்றதுக்கு முன்னாடியே எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு வந்துடுங்க. மெயின் ரீசன் என்னென்னா, உங்களுக்கு இங்கே டியூட்டியும் பார்த்துட்டு அப்படியே எக்ஸாமுக்கும் படிக்கிற அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது. அதில் வந்து எல்லாருமே அப்படின்னு சொல்ல வரல, சிலவங்க ரொம்ப நாலேஜாக இருப்பாங்க, அவங்க ரெண்டையுமே அவங்களால வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண முடியும். இதே வந்து சிலவங்களால வந்துட்டு முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன மெயினாக சொல்கிறதுனா, நீங்கள் இந்தியாவிலேருந்து வரும்போதே எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வந்துடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. மணி பே பண்ணிக்கிட்டு இங்கே வந்துட்டு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாமல் ரிட்டன் ஊருக்கு போகும்போது எந்த ப்ராஃபிட்டுமே உங்களுக்கு இல்லை அதில். அதனால் வந்து பெஸ்ட்டாக ஒரு கோச்சிங் சென்டரை பார்த்து இந்தியாவில் வச்சே நீங்கள் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக ஒர்க். ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனி நர்சஸ் ஆர் பேராமெடிக்ஸ், இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் கல்ஃப் கண்ட்ரி, தயவு செஞ்சு எக்ஸாமை இங்கேயே முடிச்சுட்டு போங்க. ஜஸ்ட் அந்த எக்ஸாம் காஸ்ட்டுக்காக அதை சேவ் பண்ணலாம், அங்கே போய் சேலரி வந்த அப்புறம் அதை வச்சு பே பண்ணிக்கலான்ற மினிமல் காஸ்ட்டை சேவ் பண்ணுறதுக்காக ரிஸ்க் எடுத்து போகாதீங்க. இது உங்களுடைய கெப்பாசிட்டி சம்மந்தப்பட்டது இல்லை. ஒரு நியூ பிளேஸ்க்கு போய் அகாமடேட் ஆகிறீங்க, அதுக்கப்புறம் அங்கே ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் ஒர்க் இருக்கும், ஹோம் சிக்காக இருப்பீங்க. இவ்வளோ விஷயங்களை தாண்டி அந்த ஷார்ட் டேர்ம்குள்ளே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அந்த எக்ஸாம் எழுதணும். இன்கேஸ் நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணி ஒரு வேளை அட்டெம்ப்ட் இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அகெயின் இங்கே சேவ் பண்ணுற காஸ்ட்டோட டபுள் த அமௌண்ட் செலவு தான் அதிகமாகும். தயவு செஞ்சு கெட் ட்ரெயின் பை யுவர் செல்ஃப், ஆர் யூ கேன் கெட் ட்ரெயின் பை அன் அகாடமி அண்ட் யூ கேன் கம்ப்ளீட் யுவர் ப்ரோமெட்ரி ஹியர் before reaching Gulf. This is the wise idea for any nurses or paramedics. Thank you.